வாங்க இன்றைக்கி குட்டி உருளைக்கிழங்கு குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கிறேன். கடுகு பொரியுது. இப்போ வெங்காயம், பெரிய வெங்காயம் அறுத்து வச்சுருக்கிறேன், இதை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நேரம் வணங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் வணங்கிருச்சு. அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் கொஞ்சம் நேரம் வணங்கட்டும். பாருங்கள், தக்காளி கொஞ்சம் நேரம் வணங்கிடுச்சு. இப்போ அடுத்தது ஒரு தக்காளி, இஞ்சி கொஞ்சம், பூண்டு கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், கசகசா கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வணங்கட்டும். பாருங்கள், இதுவும் வணங்கிடுச்சு. கொஞ்சம் நேரம் வணங்கினா போதும். இப்போ அடுத்தது நாம் தேவையான பொடிங்கெல்லாம் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கறி மசால் தூள், மஞ்சத்தூள், இதையும் இது கூடயே கொட்டி கிளறி விடலாம். அடுத்ததாக கொஞ்சம் உப்பு, இதையும் போட்டு கிளறி விட்டு இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம். இதில் பாருங்கள், தண்ணி கொஞ்சம் சேர்த்து கிளறி விட்டுக்குதேன். இப்போ அடுத்ததாக குட்டி உருளைக்கிழங்கு வேவிச்சு தோல் உரித்து உப்பு போட்டு வேவிச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்குது. இதையும் இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்தி ஒரு கிளறி விட்டு இது கொஞ்சம் நேரம் ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கும். இதே குழம்பு போதுன்னா இப்படியே கூட நம்ம வச்சுக்கலாம். இது ஒரு குழம்பு நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு குழம்பு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கல்ல சும்மா கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்கிறேன், இதை சேர்த்திக்கலாம். இதையும் சேர்த்து இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கிறேன். நிறைய தண்ணி ஊற்றி விடாதீங்க. கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி வரணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. இது கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கும். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்தி இப்போ உப்பு, காரம் எல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டுக்காங்க. அப்போ குழம்பு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.